எங்கள் இனத்தான் ஒருத்தன் சபை வச்சுருக்கான், அப்போ பேய் அவங்ககிட்ட ஓட்டிக்கிறது தானே, அவங்ககிட்ட இது இல்லையே அபிஷேகம். இதில் என்ன இனத்தான், இதில் என்ன பாஷைக்காரன், இதில் என்ன பாகுபாடு? உங்களை என்ன நான் வேறு எதுக்காக கூப்பிட்றேன், வந்து ஆராதனைக்கு வரதுல என்ன உங்களுக்கு பாகுபாடு? அப்போ வலி குத்துது குடையுதுன்றப்போ அப்போ தெரில. இப்போ உங்கள் இனத்தான் சபை வச்சுருக்கான், உங்கள் பாஷைக்காரன் சபை வச்சுருப்போம், உங்கள் மாவட்டம் சபை வச்சுருக்கோம், உங்களுக்கும் நம்மளுக்கும் நல்ல உடன்படிக்கை இருக்கும். அதான் யாக்கோபு யோசேப்பை நேசித்தது போல பல வகை வர்ண அங்கே உடுத்தி அவனை மாம்ச ரீதியாக நேசிக்கிறான், தகப்பன் மகனா. ஆனால் அபிஷேகம் வரப்பொழுது நான் யார் தெரியுமான்ற அளவுக்கு ஆயிடுச்சு யாக்கோபு. கடைசியில் என்ன ஆச்சு, அண்ணன் ஆகிறதுக்கு கையேந்த வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. நம்முடைய ஐயா யாக்கோபுடைய வாழ்க்கை அபிஷேகத்தை மறுதளிக்கிற நீ, ஆராதனை மறுதளிக்கல, அபிஷேகத்தை மறுதளிக்கிறது. நமக்கு நிரந்தர வருமான பற்றாக்குறை, வளத்துக்குரிய தானியங்களுக்கே பிரச்சனை ஆயிடுச்சு. அது அடிப்படை ஆகாரத்துக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஃபேமிலி ஆகிட்டார். யாரோட பேரன்? ஆபிரகாமுடைய பேரன். அது நீர் சீமானா இருக்கிறீர், வயசான கிழவன்கிட்ட பார்த்து ரூலிங் பார்ட்டி வந்து சொல்லுது, நீர் சீமானா இருக்கிறீர், நீர் செய்யறதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உங்களுடைய சந்ததியார் எனக்கு உடன்படிக்கை செய்யும், எதுவும் பண்ணக்கூடாது, நீங்கள் நல்லா எது செய்தாலும் வாய்க்கிறார் கர்த்தர். எந்த ஃபேமிலியில் பிறந்துட்டு இது கட்சியில் எகிப்தில் தானியம் இருக்குதா பாருங்கடா டே, நம்ம எல்லாம் போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வைத்திருப்பலாம், என்ன பண்ணுறது, இங்கே பஞ்சம் இருக்குது. அது என்ன பெருமைன்னா, எனக்கு மட்டும் சுகர் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் சுகர்ன்ற மாதிரி. நான் கையால் அதெல்லாம் கிடையாது, உலகமே பஞ்சத்தில் இருக்குது. கொரோனா டைமில் இதே பில்டிங்கில் மாடியில் ப்ரேயர் பண்ணுறோம், நானும் என் ஒய்ஃபும். கொரோனா தீரணும் அப்படி இல்லை, சுத்தமாக காசு இல்லை, எங்கேயும் போக முடியல இல்லையா. திடீர்னு தேவதூத மாதிரி ஒரு தம்பி வருது, ஞானஸ்தானம் கொடுத்த மந்தையில் இருக்கிற ஆடு. சித்தி அம்சாங்க, எப்படா மேலே வந்த, நாய் இருக்குது, எப்படியே வந்துட்டான். கண்ணை திறந்து பார்க்க 2 பேரும் நிற்கிறான், யங்ஸ்டர். சித்தி அம்சாங்க இந்த காணிக்கை வச்சு சொல்லியிருந்தேன். எப்படி இருக்குது, தேவனே நேரம் வந்த மாதிரி, ஜெபத்தை கேட்கிறவர், விசுவாசம் நீதிமான் பிழைப்பான். எப்படி மேலே ஏறினான், எப்படி ஏறி வந்துட்டான். இந்த சைடு ஒரு படிக்கட்டு, அந்த சைடு ஒரு படிக்கட்டு, ஒரு மாதிரி இருக்குது, பில்டிங் ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை. அந்த டைம்லேயே கரெக்டாக வந்து மெத்த மேலே நிற்கிறான். தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, உயிர்த்தெழுடைய வல்லமை உங்களுக்கு விசுவாசத்தை உயர்த்துறோம். தேவைகள் சந்திக்கப்படணும், ஆவிக்குரிய தேவை சொல்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. எது நம்மளால் முடியாத கர்த்தர் கேட்கல, முடியாத கேட்கல. உயிர்த்தெழுடைய வல்லமை, உயிர்த்தெழுடைய வல்லமை. கல்லறையெல்லாம் வேணாம் ஐயா, அது எடுக்க முடியாது, அந்த சாப்டர்லாம் எடுக்க முடியாது பைபிள்லேருந்து. ஆனால் கனி தின்னது கூட தான், அவன் இவனோட உறவு கொண்டான்றது கூட தான் செக்ஸ் மேட்டர் மாதிரி இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு புனித நூலாக்க முடியாது. அதெல்லாம் இருக்குது எதுக்குன்னா, அதெல்லாம் செய்யாதேன்னு சொல்கிறதுக்கு.